செவ்வாய் நேரடி பார்வையில் 7ஆம் இடத்தில் இருக்கிறதால தர்க்கத்தை பண்ணுறது, தேவையில்லாத விமர்சனம் பண்ணுறது, தேவையில்லாத வார்த்தை விடுவது, அதாவது சட்டம் ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேலை செய்கிறவங்களாகட்டும், அந்த மேலதிகாரியுடைய ப்ரெஷரும் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைச்சதுன்னா வாங்கி, தயவு செய்து மீனராசிக்காரங்களை சொல்கிறது ஒரே வார்த்தை தான், ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னா வாங்கி கொள்ளுங்கள், அதில் எந்த தடையுமே கிடையாது. கொடுத்துட்டானா வாங்கிங்க, கம்முன்னு நிம்மதியாக போயிடுங்க. தர்க்கமெல்லாம் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் செவ்வாய் நேரடி பார்வையில் சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, தேவையில்லாத உடம்பில் பாகங்கள் அடிபடுறது, இந்த மாதிரி வக்கரகலி காலத்தில் நிறையா ஏற்படும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை வாங்கும் பொழுதெல்லாம் டூ வீலரில் வேகமாக போடுறது, இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது, பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது, அவமானம் சார்ந்த விஷயத்தில் நாம் அதாவது பெண்ணென விட்டுடும், தெய்வமே கும்பிட்டுட்டு தூரம் வந்துருக்கு, அன்னையே போற்றி அபிராமியே போற்றின்னு சொல்லிட்டு தூரம் வந்துருக்கு தயவு செய்து. ஏன்னா ஆசையை தூண்டி விட்டு நம்மளை அவமானப்படுத்தி வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், தடையான விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் இப்போ நம்ம முன்னோக்கி வந்து நிற்கும். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது? 13/7/2025 முதல் 27/11/2025 வரைக்கும் பொறுமை, நிதானம், பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இனி நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், எதை எது செய்யாமல் விட்டோமோ அதெல்லாம் இப்போ செய்யறதுக்கான காலம். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடந்ததோ அதுலேருந்தே ஒரே ஒரு சூழ்ச்சி தன்கின்ற அமைப்பாகும். தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது, தேவையில்லாத வார்த்தைகளை ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு வேலை உண்டு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். பொதுநல வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாகும். டாக்டர், நர்ஸ், போலீஸ், காவல்துறை இதென்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் நன்றாக இருக்கும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த வக்ரகதி காலத்தில் நன்மை நடைபெறும். அவங்களுக்கான முத்திரை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவது, தேவையில்லாத வார்த்தைகள், பெரிய விமர்சனம் இதெல்லாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப நன்மையை தருகின்ற காலமாக மீன ராசிக்கு இது ஏற்புடைக்கும். விமர்சனம் சார்ந்த விஷயத்தில் எடுக்காமல் இருப்பது நன்மை தரும். குடும்ப உறவுகளில் இருந்து வந்த ஒற்றுமை விலகும், உடனே வெளியே போயிடுவேன். இந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த வக்ரகதி காலத்தில் இது 6 மாதமாலாம் நான் பார்த்துருந்தேன் சுவாமி, என்னால் முடியலை, நான் விட்டு வெளியே போயிடுறேன் சுவாமின்னு சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் இந்த காலத்தில் கொடுப்பார். ஏன் இது நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு கூட தெரியாது நம்மளால். அந்த எண்ணம் எல்லாம் உடனே திருப்பி எடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும். எப்பா நீ தண்ணி கொடுத்தோனுமே போயிடுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் நம்மளை முரண்பாடான விஷயங்கள் நம்மளை தாக்கி கொண்டிருக்கும். செவ்வாய் நேரடி பார்வையில் 7ஆம் இடத்தில் இருக்கிறதால தர்க்கத்தை பண்ணுறது, தேவையில்லாத விமர்சனம் பண்ணுறது, தேவையில்லாத வார்த்தை விடுவது, அதாவது சட்டம் ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேலை செய்கிறவங்களாகட்டும், அந்த மேலதிகாரியுடைய ப்ரெஷரும் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைச்சதுன்னா வாங்கி, தயவு செய்து மீனராசிக்காரங்களை சொல்கிறது ஒரே வார்த்தை தான், ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னா வாங்கி கொள்ளுங்கள், அதில் எந்த தடையுமே கிடையாது. கொடுத்துட்டானா வாங்கிங்க, கம்முன்னு நிம்மதியாக போயிடுங்க. தர்க்கமெல்லாம் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் செவ்வாய் நேரடி பார்வையில் சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, தேவையில்லாத உடம்பில் பாகங்கள் அடிபடுறது, இந்த மாதிரி வக்கரகலி காலத்தில் நிறையா ஏற்படும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை வாங்கும் பொழுதெல்லாம் டூ வீலரில் வேகமாக போடுறது, இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது, பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது, அவமானம் சார்ந்த விஷயத்தில் நாம் அதாவது பெண்ணென விட்டுடும், தெய்வமே கும்பிட்டுட்டு தூரம் வந்துருக்கு, அன்னையே போற்றி அபிராமியே போற்றின்னு சொல்லிட்டு தூரம் வந்துருக்கு தயவு செய்து. ஏன்னா ஆசையை தூண்டி விட்டு நம்மளை அவமானப்படுத்தி வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், தடையான விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் இப்போ நம்ம முன்னோக்கி வந்து நிற்கும். நாம் எதை தேடி போனோமோ அதெல்லாம் நம்மக்கிட்ட இப்போ வர ஆரம்பிச்சிடும். அதுவே பிரச்சனை தருகின்ற காலமாக மாற்றிடுவார். இதிலே நாம் தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ நாம் தேவையில்லாமல் தர்ம சங்கடத்துக்குள்ளே இருக்கோம், ஒழுங்காக இருந்தணும், இறை நாட்டத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். முருகருடைய நாமத்தை குறித்து கொள்ளுங்கள். அந்த ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினந்தோறும் ஒரு 108 முறை எழுதுவாங்க. மீனராசிக்காரர்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவண. 108 முறை எழுதுங்க ஐயா, நோட்டு போட்டு எழுது, எதுவுமே தேவையில்லை. அந்த முருகருடைய நாமத்தையும் முருகருடைய எண்ணத்தையும் நீங்கள் போட்டுருங்க. உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை தன்மையில் இழந்து வந்த பிரச்சனை, வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன வழிபட்டு போயிட்டீங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவார். முதல்ல வேலை கொடுப்பார். வேலை இல்லாதவருக்கு வெளிநாடுக்காக நீங்கள் போகாமல் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் கைகூடக்கூடிய காலம்.
திருமணம் பந்தம் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடியறதுக்கான காலம், விரைவாக முடியக்கூடிய காலம் என்று கூட சொல்ல ஒரே வார்த்தை சொல்லணும். நீண்ட நாளாக உடம்புல இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விலகும். நீண்ட நாட்களாக இருந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, என்னன்னே தெரில, சளி பிடிச்சிட்டு ஒரே தொந்தரவு பண்ணுது நம்மளை. என்னன்னே தெரில சுவாமி, அதெல்லாம் எப்படி வந்து சேர்ந்ததுன்னே தெரில. நானே இதுக்கே சூடான பொருள் தான் சாப்பிட்டுட்ருக்கேன், அப்போ கூட நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுது. அந்த தொந்தரவுலாம் இப்போது விலகக்கூடிய காலம். மருந்து மூலியமோ மாத்திரை மூலியமோ இது சரி செய்யும். தகாத வார்த்தை, தந்தையாரையும் தாயாரையும் விடுத்து பேசுவது, இது மாதிரி விஷயத்தில் நாம் தவறு இல்லாமல் நடந்து கொண்டாலே போதும். சொத்துக்களில் நல்ல முன்னேற்றத்தை, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடும். வெற்றி பெறுகின்ற, அதாவது விளையாட்டு போர் வீரர் காலங்கள்லாம் இந்த நேரத்தில் போர் வீரர்கள் யாராக இருந்தாலும், விளையாட்டு வீரர்கள் போர் வீரர்கள்லாம் வெற்றி பெற்று வாகை சூடுவார்கள். ஒரே சொல்லப்போனா தான் இது வரைக்கும் கிடைக்காத வெற்றியெல்லாம் இந்த சனி பகவான் கொடுப்பார். அந்த வக்கரகதி காலத்தில் ரொம்ப நாளாக தோல்வியில் வெற்றி பெற்று அரசாங்க வேலைக்காக நான் காத்துட்ருக்கையா, எனக்கு கிடைக்கவே மாட்டேது. நிறைய முறை தோல்வி பெற்றேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலான்னு பார்க்குறேன், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் ஆகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வக்கரகதி காலத்தில் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அரசு தரப்பு உத்தியோகத்துக்காக காத்து போராடி வெற்றி பெற வேண்டிய காலம். இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். என்னங்க இந்த வரைக்கும் இல்லைங்க, நிறைய முறை தோத்துட்டுங்க, எழுதி பார்த்து 2 மார்க் 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டுங்க. இந்த முறையை ட்ரை பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கை தரம் வெற்றி பெறும். தடையில்லாத செல்வத்தை கொடுக்கறதுக்கான பாக்கியம் வரும். காக்கி சொக்கா போடணுமா, கண்டிப்பாக போடுவீங்க. ஆஃபீஸ் லெவலில் வருவீங்களா, கண்டிப்பாக வருவீங்க. அரசியல்வாதி ஆவீங்களா, ஆவீங்க. அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. அரசியல் சப்போர்ட்டு, அரசாங்க சப்போர்ட்டு, மக்கள் சப்போர்ட்டு, எல்லா சப்போர்ட்டும் மீன ராசிக்கு இந்த வக்ர பயிற்சி கொடுக்கும். சற்று கவனத்தை எடுத்துங்க. பேச்சு நிதானம், விமர்சனம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் விமர்சனம் சார்ந்த விஷயங்களும் கவனம் தேவை. கல்வி சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை தரும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் எவ்வாறு இருந்ததோ அதுக்கு மாறுதலாக இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய விஷயங்களும் இப்போ செயல்படுத்தும். எவ்வளோ பிரச்சனை தந்ததோ அதெல்லாம் நன்மை நடைபெறுகிற விஷயங்களும் நம்மளுக்கு கூடுதலாக வரும். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, வீடு கட்டுறது தடையில்லாமல் இருந்ததில்லை, அதெல்லாம் தடைபட்டு விடுவி போயிடும். கட்டி முடிச்சுடுவீங்க. வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. குழந்தை பேர் கேட்குறீங்களா, குழந்தை பேர் கிடைக்கும். இதெல்லாம் இந்த பகவானுடைய தன்மை, கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய கர்மகாரனுடைய வேலை. அதெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலம் இந்த வக்கரகதி காலத்தில் மையத்தில் கொடுப்பார். இந்த ஃப்ளெக்சிபிள் அப்படின்ற மாதிரி அந்த வளைவு தன்மை என்று எவ்வாறு இருக்கும், அந்த அவமானத்தை தாங்கிறது, பொறுமையை கடைபிடிக்கிறது, இந்த மாதிரி பொறுமையான விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாந்தப்படுத்தும். இறைவன் முருகப்பெருமான வணங்குங்க. நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த தடையான விஷயங்கள், தடையான பாதைகள், செய்ய முடியாத விஷயத்தையும் செய்ய வைக்கக்கூடிய தன்மை அந்த முருகனுக்கு மட்டுமே உண்டு. வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா என் அனுபவத்தில் சொல்கிறேன். எந்த விஷயமாக இருக்கட்டும், இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எந்த மாதிரி நோயினா இருக்கட்டும், அந்த முருகனுடைய அவல் இந்த முருகனுடைய நாமத்தை சொன்னாலே போதும். கொடுங்க, முருகா என்று சொன்னாலே போதும், உங்கள் வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிச்சிடும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்செந்தூர் சென்று வரும் அந்த பழனி முருகன் ஆவினன் குடி என்று சொல்லக்கூடிய அடிவாரத்தில் கூடிய அந்த பாலமுருகனை காணும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் நீங்கும். அந்த ஆவினன் குடிய உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.